ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு வந்து நாங்கள் மாலை போட்டிருக்கோம். நாங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு குருசாமி எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கிற பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்ன காய் சாப்பிடக்கூடாதுங்கிற வந்து எங்கள் குருசாமி எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, காலையில் எழுந்ததும் 2 பேரும் குளிச்சுருவோம். குளிச்சுட்டு தான் சாமியை கும்பிடணும். நான் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்குள்ளே போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் எழுந்ததுமே குளிச்சிடணும். குளிச்சுட்டு தான் அவங்க நம்ம சாமிக்கு சாப்பாடு செய்யும்போது கம்பல்சரி காலையிலே எழுந்ததுமே குளிச்சுட்டு தான் நம்ம கிச்சனுக்குள்ளே போகணும். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எழுந்ததும் இங்கே காலையில் எப்போ எந்திரிக்கணும்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும். சாயந்தரம் வந்து சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் நம்ம குளிக்கணும் அப்படின்னு வந்து எங்கள் குருசாமி சொன்னாங்க. அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கோம். காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுருவோம். பிரசாதமாக என்ன வைப்போம்னா, பிரசாதமாக காஞ்ச திராட்சை, பழங்கள், இது மாதிரி எது வேணாலும் வைப்போம். புதன் சனியில் மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்னா, பொங்கல் அல்லது சுண்டலை வச்சு வைப்போம். இல்லைன்னா கடலைப்பருப்பை வந்து அவிச்சு வச்சு சாமி கும்பிடுவோம். அப்போ புதன் சனியில் மட்டும் இப்படி சாமி கும்பிடுவோம். மற்ற நாளில் வந்து சாக்லேட்டோ, பழங்களோ, காஞ்ச திராட்சையோ இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். கம்பல்சரி நம்ம டெய்லி வந்து எழுந்தது குளிச்சுட்டு சாமி கும்பிடணும். பிரசாதம் வந்து நம்மளால் எந்த முடியுதோ அதை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். என்னென்ன காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, பாவக்காய், சுண்டக்காய், அந்த மாதிரி காயை சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்புறமா வந்து கீரையில் வந்து அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கீரையே சமைக்கக்கூடாது, பொங்கலுக்கு விரதம் இருக்கும்போது கீரையை சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது முருங்கைக்கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை அவிக்கிறதுனால அதை முருங்கைக்கீரை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வறுத்து குழம்பு வைக்கிற பருப்பு எதுவும் செய்யக்கூடாது, மொச்சப்பயிரை வறுத்துட்டு குழம்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து தட்டைப்பயிறு வறுத்து குழம்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அரிசி நம்ம மிளகாமல்லி அரைக்கையில் அரிசி வறுப்போம்ல, அதெல்லாம் வறுக்கக்கூடாதுன்னு மாமியார் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதுவும் வந்து வறுத்து வந்து ஐயப்பங்களுக்கு மாலை போட்டிருக்கல, இதெல்லாம் வந்து வறுத்து வந்து குழம்பு வைக்கக்கூடாது. கடலைப்பருப்பு, இது மொச்சப்பயிறு, தட்டைப்பயிரெலாம் ஊற வச்சுட்டு கூட குழம்பு வைக்கலாம். வறுத்துட்டு வந்து குழம்பு வைக்கக்கூடாது. அது மாதிரி வெளியில் போய்ட்டு வந்தால் கம்பல்சரி குளிச்சுட்டு தான் நம்ம சாமி ரூமுக்குள்ளே போகணும். இந்த 7 நாள் வந்து நம்ம மாலை போட்டவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கக்கூடாது. நாங்கள் வந்து 7ஆம் நாள் தான் குளிச்சுட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன். அது வரையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் ஒரு ரூமில் தங்கிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் ரூமில் வந்து தங்கிப்பாங்க. காரைக்குள்ளே இருக்கும்போது வந்து நாங்கள் மாடியில் இருப்பேன். அந்த டைமிங்கில் அவங்க வீட்டில் இருப்பாங்க. இப்போ வந்து சென்னைக்கு வந்ததுனால ஒரே வீட்டில் இருக்க முடியாதுல்ல, அதனால் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ரூமுக்கு தங்கிப்பாங்க. 7 நாள் தான் வருவாங்க. 7 நாள் வந்து வீடை தொடச்சதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ்வலாக எப்போவும் போல் எப்படி காலையில் எழுந்ததும் கும்பிடுவோமோ அதே மாதிரி சாமியை கும்பிட்டுக்குவோம். டெய்லி வந்து என்ன சொல்லணும், கம்பல்சரி குளிச்சுட்டு தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும். மற்றபடி பழைய சட்னி அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது. அப்பப்போ சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். பழைய பொருள் வந்து பழைய சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சட்னி கொடுக்கக்கூடாது. மற்றபடி குழம்புலாம் இருந்தால் அவங்க சாப்பிட வேணாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்